இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லா சலுகைகளும், உரிமைகளும், கல்வி, வேலைவாய்ப்பு எல்லாமே யாருக்கு மட்டும் சொல்லுதுன்னா, ஆரியர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லுது. அடுத்த கட்டமா என்ன சொல்லுது? பிறப்பில் தாழ்ந்தவர்களா இருக்கிறவர்களுக்கு கல்வி கிடையாது, வேலைவாய்ப்பு கிடையாது, பொது இடத்தில் நடப்பதற்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லி தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு, நீ சூத்திரன், நீ தீண்டத்தகாதவன் பல்வேறு வடிவங்கள்ல பிறக்கும் போதே என்ன பண்ணுது? கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் கூட சேர்ந்து பிறக்குது ஜாதி. அதை மாற்றிக்கொள்ள முடியாதுன்னு சொல்லுது. அப்படி மாற்றிக்கொள்ள முடியாதுன்னு சொன்னதுக்கு பிற்பாடு என்ன பண்ணுது? அது என்ன சொல்றது? தீண்டாமை சொல்லுது, சூத்திரன் சொல்லுது, இழிவானவன் சொல்லுது. அப்படி ஒரு கண்ணோட்டத்தை ஆரியம் கட்டமைக்குது. அப்போ இதை மாற்றிக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு மாறலாம் அப்படின்னாலும் ஜாதி மாறிக்க முடியாது அப்படிங்கிறத மூடி ஒரே அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. ஒருத்தன் பிறக்கும் போது ஒரு ஜாதியில பிறக்கிறான்னா அவ்வளவுதான். அவன் பிறந்துட்டான்னா அந்த ஜாதி அவனோட சேர்ந்து இருக்குது அப்படின்னு எப்படி கண், காது, கை, மூக்கு ஒரு மனிதர்களுக்கு கூட பிறக்குதோ அதுபோல் ஜாதின்னு ஒண்ணு பிறக்குது. அதை மாற்றிக்கொள்ள முடியாதுங்கிற அறிவியலுக்கு புறம்பான, கண்ணுக்கு தெரியாத அப்படி ஒண்ணு இல்லாத விஷயம்